यदा मामं कदा सम्भूति पर्युषितं च यत् உச்சிஷ்டமபிசாமயத்தியம் போஜனம் தாமசப்பிரியம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனானவன் பகவத்கீதையில உச்சிஷ்டம் விளக்கத்தக்கது அப்படின்னு சொல்றாரு. உச்சிஷ்டம் அப்படின்னா எச்சில். இன்றைய காலகட்டத்தில் இந்த பழக்கமானது மற்ற மதத்தினர்களுடன் சேர்ந்து பழகும்போது இந்து மதத்தினரும் இதை பின்பற்ற தொடங்கியுள்ளது துரதிருஷ்டவசமானது. உச்சிஷ்டம் இந்து மத சம்பிரதாயத்தில் இந்த உச்சிஷ்டம் எச்சில் அப்படின்றது அருவருப்பாக பார்க்கப்பட்டது. உச்சிஷ்டம் எச்சில் அசுத்தமானதாகவும் தூய்மையற்றதாகவும் கருதப்படுகிறது. இந்துக்கள் உச்சிஷ்டாவை சாப்பிட்றத அவமானமா நினைச்சா. கன்னடத்தில் ஒரு பழமொழி உண்டு, உச்சிஷ்டை அத எச்சலை உண்பவன் நாய் அப்படின்னு. இப்படி பொதுவாக ஒருத்தர் சாப்பிட்ட உணவு உமிழ்நீருடன் சேர்ந்த உணவு அவருடைய விரல்ல பட்டாலோ கரண்டில பட்டாலோ அந்த பாத்திரத்திலேயோ சாப்பிட்றதையோ அதை மற்றவர்களுக்கு பகுந்தளிப்பதோ எப்பவுமே கிடையாது. தளிகை பண்ணும்போது கூட அத்தளிகையை சுவைப்பது பாவம். பகவானுக்கு அதை படைக்க முடியாது. தளிகை பண்ற பாத்திரத்தை கூட சாப்பிட்றதுக்கு பயன்படுத்த மாட்டான். தளிகை பண்ணோன்னா அதை அலம்புறதுக்காக தனியாக வச்சிருவான். கரண்டியெல்லாம் யூஸ் பண்ற வழக்கம், அந்த கரண்டியை கூட இந்த தட்டில் படக்கூடாது. இதெல்லாம் இந்து மதத்தில் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். இப்படி சமூக ரீதியாக கூட இந்த உச்சிஷ்டத்தை யாரும் எடுத்துக்கொண்டது இல்லை. உடல்நலம் மற்றும் தூய்மை விஞ்ஞான முறைப்படி எச்சலை சாப்பிட்றது மைக்ரோப்ஸ், இந்த கிருமிகள்லாம் ஒருத்தர்கிட்டேன்னு இன்னொருத்தருக்கு பரவறதுக்கு வழி. ஒருவர் பயன்படுத்திய உணவுப் பொருள், தட்டு, பிறர் அருந்திய நீரை பகிர்வது இதெல்லாம் சுகாதாரமற்றது அப்படின்னு விஞ்ஞானமும் சொல்றது, சாஸ்திரங்களும் சொல்றது. பகவானுக்கு நிவேத்தியம் பண்றதுக்கு முன்னாடி எச்சில் படக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருந்திருப்பா. பகவானுக்கு படைக்கப்பட்ட பிறகு அது பிரசாதமாக மாறுறது. சில விலக்குகள் உண்டு. தாய் குழந்தைக்கு கொடுக்கிற உணவு, இல்லை குழந்தையிலேருந்து தாய் மிச்சத்தை எடுத்துக்கிறது, ஆச்சாரியன் குரு இவர்களுடைய உச்சிஷ்டம், பகவானோட உச்சிஷ்டம் பிரசாதம். ஆச்சாரியர்களுடைய உச்சிஷ்டம் அவருடைய எடுத்துக்கொண்ட நீரோ உணவோ நம்ம சாப்பிட்றது அது ஒரு ஸ்ரீபாத தீர்த்தம். அவர் உயர்ந்த நிலையில உள்ளவர், ஆத்மாவை அறிந்தவர், பரமாத்மாவை அறிந்த குரு. அவருடைய உச்சிஷ்டத்தை சாப்பிட்றது பாக்கியம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். பகவத்கீதையில இதை பத்தி இப்ப சொல்ற எத்தனையுமே அடியானுடைய கருத்து இல்லை, பகவானே சொன்ன கருத்து. 18வது அத்தியாயத்துல இன்னும் 18:9, 18:10 இந்த ஸ்லோகத்திலையும் இதை சொல்றார் அவர். இந்த உச்சிஷ்டத்தை சாப்பிட்றதுனால தாமசம் ஜாஸ்தியாகும் அப்படின்னு. தாமச குணம்னாக்கா கவனமின்மை, சோம்பல், தூக்கம், இது மிகுதியாகும். விஞ்ஞான முறைப்படி வியாதிகள் பரவும். இந்த காலகட்டத்தில் எவ்வளவோ தற்காப்பு எடுத்துட்டாலும் எல்லா குடும்பத்திலுமே நோய்வாய்ப்படுகிறார்கள். இது ஒரு காரணமா இருக்கலாம். மற்ற மதத்தினர் இதை வெகுவாக பின்பற்றுகிறார்கள். அவளை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை, அதை பார்த்து தான் இதை கற்றுருக்கோம் அப்படின்னு அடியனுடைய கருத்து. இது ஆரோக்கியத்தை கெடுக்கும், சோம்பலை உண்டாக்கும், அசுத்தமான எண்ணங்களும் வரும் அப்படின்னு பகவான் சொல்றார் பகவத்கீதையில. எச்சல் அப்படின்றது ஒரு தனிநபருடைய சுகாதாரத்தை காக்கிறதுக்காகவும் தூய்மையான மனநிலையையும் சாத்வீக குணத்தை பராமரிக்கவும் விளக்கப்பட வேண்டும் அப்படின்னு. இப்படி இதன் சொல்லும்போது ஒரு சிலர் ஒரு வாதத்துக்காக என்ன சொல்லலாம், சபரியினுடைய கொடுத்த உச்சிஷ்டத்தை பகவான் எடுத்துக்கலையாரா ஸ்ரீராமபிரான் அப்படின்னு. முக்கியமாக இதை பார்க்க வேண்டியது என்ன, உயர்ந்த காவியமான ஸ்ரீ ராமாயணத்தில், வால்மீகி ராமாயணத்தில் இது இல்லை. சரி, அது இருந்ததாகவே வச்சுப்போமே, பின்னாடி ராமாயணத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வச்சுட்டா கூட, மதங்க முனிவருடைய சிஷ்யான சபரியானவள் ஒரு உயர்ந்தவள். கைங்கரியத்தை பண்ணி மோட்சத்துக்கு போகக்கூடிய வழி அவளுக்கு உண்டு, அந்த உரிமையும் இருக்கு அவளுக்கு. மதங்க முனிவரோடு போயிருப்போம். ஆனால் மதங்க முனிவர் என்ன சொல்றா, நீ இரு, ஸ்ரீ ராமபிரானை தரிசித்துட்டு வா அப்படின்னு. ஸ்ரீ ராமபிரான் விஷ்ணுவுடைய அவதாரமானாலும் அப்போ மனுஷனுடைய அவதாரம். அது
மனுஷ அவதாரத்துல நமக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆச்சாரியனின் உச்சிஷ்டத்தை எடுத்தது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஏன்னா ராமபிரான் வந்து தன்னை வந்து ஒரு கடவுளா சொல்லிக்கல அந்த அவதாரத்துல. சபரியானவள் ஒரு ஆச்சாரிய நிலையில இருக்கிறதுனால அவளுடைய உச்சிஷ்டத்தை எடுத்தது வந்து அது ஒரு அவளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆச்சாரியர்கள் உச்சிஷ்டத்தை நம்ம எடுத்துக்கிறது வந்து நமக்கு ஒரு பாக்கியம் அப்படின்னு. இப்படி சாஸ்திரங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்க விலக்குகள் எடுக்கலாமே தவிர, பொதுவாக எச்சில் வந்து சுகாதாரமற்றது, சம்பிரதாயத்துக்கு முரண்பாடானது. இதை தவிர்க்க வேண்டும். இது அடியேன் இந்த பதிவை வந்து சொல்லும்போது, இதை வந்து அடியேன் சொல்ற கருத்தா எடுத்துக்காம, பகவான் சொன்ன கருத்தா எடுத்துக்கணும். ஏன்னா, இது பகவத்கீதையில இருக்கு. தாந்திரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், தாந்திரியத்தை கடைப்பற்றுபவர்கள், பின்பற்றுபவர்கள் பெரும்பாலும் வந்து ரொம்ப ஒரு சிலரே இதை பின்பற்றுவார். அந்த உச்சிஷ்டம் மனித உச்சிஷ்டத்தை மாதங்கிக்கு படைக்கிறது உண்டு. அசுத்தமான கழுவாத வாய், அந்த அப்பேற்பட்ட உணவு, மனுஷன் உட்கொண்ட உணவு வந்து கடவுளுக்கு ஒரு படைக்கப்படுகிறது அப்படின்னாக்க இந்த தாந்திரியத்தில் இருக்க மாதங்கிக்கு தான். இன்னைக்கும் பூரி ஜெகநாதர் கோவில்ல வந்து விமலா அப்படின்னு ஒரு காக்கும் தெய்வம் உண்டு. பகவான் வந்து பகவானுடைய உச்சிஷ்டத்தை இந்த காக்கும் தெய்வமான விமலாவுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பிரசாதமாக அளிக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் பூரி ஜெகநாத் கோயில்ல இருக்கு. விமலா அப்படின்னு அந்த காக்கும் தெய்வத்துக்கு பேர். இந்த உச்சிஷ்டங்கள்லாம் வந்து மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த மாதங்கி அப்படின்ற ஒரு தாந்திரீக முறையில வந்து யாருக்கு வந்து நம்பிக்கை இருக்கோ, அந்த தாந்திரீக முறை பின்பற்றுபவர்கள் மாதங்கி அப்படின்ற ஒரு தாந்திரீக தெய்வத்துக்கு மனித உச்சிஷ்டத்தையே குடுப்பா, எச்சலையே குடுப்பா அப்படின்னு. அதை பெரும்பாலும் இந்துக்கள் வந்து அந்த ஒரு வழியில வந்து அந்த சம்பிரதாயத்தை பின்பற்றுபவர்கள் மிக மிக வெறு சிலர் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பகவான் தன்னுடைய பகவத்கீதையிலேயே இந்த எச்சலை விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால, அது ஒரு தாமச குணத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னதுனால, இந்த எச்சலை தவிர்ப்பது மிக நல்லது.